രജനി 50 വർഷമല്ലേ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ, അതേ വലിയ കാര്യമല്ലേ. പിന്നെ ലോകേഷിൻ്റെയും കൂടി ആയതുകൊണ്ട് നല്ല ഐ.പി.എല്ലാണ് പടം. അതും കൂടി കാണാനാണ് ഇത്ര നേരത്തെ എല്ലാവരും കൂടി വന്നിരിക്കുന്നത്. കേരളത്തിൽ പൊതുവെ ഇന്ന് എല്ലാ തിയേറ്ററിലും റിലീസാവുന്നുണ്ട് കാലത്ത്. ഇപ്പോൾ എല്ലാവരും റിസർവേഷനൊക്കെ എങ്ങനെയാണ് ചെയ്തിരിക്കുന്നത്? ഹൗസ്ഫുള്ളാണല്ലോ, നോക്കിയല്ലോ ഇന്നലെ എല്ലാ ഹൗസ്ഫുള്ളാണ്. നല്ല റെസ്പോൺസ് തന്നെയാണ്. മെയിൻ ലോകേഷും നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് അമീർ ഖാനും സൗത്ത് ഇന്ത്യൻ എല്ലാ ആക്ടേഴ്സും കൂടി വന്നതിനോട് ഇത്ര ഐ.പി.എൽ കാരണം. തമിഴ്നാട് കഴിഞ്ഞാൽ കേരളത്തിലാണ് രജനി ഫാൻസ് ജാസ്തി. அதான் என்னன்னு எல்லாருமே இருக்காங்க, சூப்பர் ஸ்டாரும் இருக்காங்க, டைரக்டர் லோகேஷ் சாரும் சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு 99% ஹிட் ஆயிரும். சூப்பர் ஸ்டாரோட 50வது வருஷம், அதை விட ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணுறோம். அதை விட லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன், ரெண்டு தலைவரோட ஃபுல் ஆக்ஷன் இந்த மாஸ் என்டர்டெய்னரோட இதில் பார்க்கலான்னு நினைக்கிறோம். நல்லா எக்ஸெப்ட் பண்ணுறோம். அது மாதிரி இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. தலைவரிൻ്റെ പടം അപ്പോൾ ഇൻട്രസ്റ്റ് ആയിട്ട് കാണാൻ വന്നിരിക്കുന്നു. எல்லாம் கொஞ்சம் தான் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம். பாக்கி எல்லாம் பார்த்துருக்கேன். ஃபேனு, தலைவர் ஃபேனு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்திருக்கேன். யோகேஷ் கனகராஜோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் அப்படி தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கேன். நான் எல்லா ரஜினி படம் ஃபேன்ஸும் ஃபஸ்ட்டில் பார்க்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும். விற்கிறதுக்கு சேஷம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கேன். அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் தான், ஆனாலும் ரஜினி படம்னா எவ்வளோ காலையானாலும் மக்கள் தானாக வந்துடும். அது அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்குது ரஜினிக்கு இங்கே கேரளத்தில். இந்த படம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பின்ன எல்லா ஆக்டர்ஸும் இருக்குது. பின்ன தலைவரோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நல்லா இருக்குது. நல்லா போகும், நல்லா வரும். ஆமாம், நல்ல மியூசிக்கு, நல்ல சாங்கு, அனிருத்தோடது. പിന്നെ നല്ല എക്സ്പെക്ടേഷൻ இருக்குது.